எதிர்காலத்தை தடுக்க முடியும்னு நினைக்கிறியா? நீ வெறும் திருடன்தான். இல்ல, நான் ஆண்ட்மேன். எனக்கு தெரியும். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். 1-2 ஃபேண்டசி மூவிஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய படம் மார்வலோட ஆண்ட்மேன் மூவி தான். படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து ஹேங்க் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து பிம் பார்ட்டிகல்ஸ் மூலியமாக வந்து ஆண்ட்மேன் அப்படிங்கிற வந்து ஒரு சூட்டை ஒன்று தயாரிக்கிறாரு. இந்த ஆண்ட்மேன் சூட் மூலியமாக வந்து எறும்பு சைஸுக்கு வந்து நம்மளால் சின்னதாக மாற முடியும். அது யாரோட கைக்குமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டியாக ஒரு இடத்துல வைக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ ஸ்காட் அப்படிங்கிற ஹீரோ வந்து ஒரு திருடனாக இருக்கான். ஜெயிலிருந்து அப்போ தான் வெளியே வரான். வெளியே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டை வந்து திருடுறதுக்காக போவார். போய் ஆட்டையை போட்டு வந்து அவர் இதை யூஸ் பண்ணுவார். இப்போ நான் ஹேங்க்னு சொன்னேன்ல, அவரோட பொண்ணு பேம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து வந்து நம்ம ஸ்காட் அப்படிங்கிற நம்ம ஹீரோவை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. இந்த ஆண்ட்மேன் ஷூட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எறும்போட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நம்ம வில்லனை காட்டுறாங்க. எல்லோ ஜாக்கெட் அப்படிங்கிற சூட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கான். ஆண்ட்மேன் ஷூட்டோட ஒரு ரெப்ளிகா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து ஹைட்ரா ஏஜென்ட்டுக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் வந்து நினைப்பான். ஹைட்ரா ஏஜென்ட்டுக்கு தான் என்ன நடக்குன்னு தெரியுமில்ல, உலகத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுவாங்க. இதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறனால வந்து ஹேங்க் வந்து நம்ம ஸ்காட் ஆண்ட்மேனை வந்து ட்ரெயின் பண்ணி ஆண்ட்டோட கம்யூனிகேட் பண்ணுறது எல்லா வித்தையும் கற்றுக் கொடுத்து அந்த சூட்டை வந்து திருடுறதுக்காக வந்து பிளான் போடுறாங்க. கடைசியில் அந்த சூட்டை திருடினாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு, வில்லனை தடுத்து நிறுத்தினாங்களா இல்லையா, அந்த எல்லோ ஜாக்கெட் சூட்டுக்கு வந்து என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட பேலன்ஸ் ஸ்டோரி. இந்த படத்தில் வந்து காமெடிக்கு காமெடி இருக்குது, ப்ளஸ் வந்து அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. IMDbல வந்து 7.2 கொடுத்துருக்காங்க ரேட்டிங். நீங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். அந்த எறும்போட கம்யூனிகேட் பண்ணுற சீன்லாம் வந்து கிராஃபிக்கில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க படத்தில். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்கக்கூடிய படம் காட்ஃபாதர் அப்படிங்கிற படம் தான். 1972 வந்த படம். உலகத்தில் இருக்க ஹையஸ்ட் IMDb ரேட்டட் மூவிஸில் வந்து 2வது இடத்துல இருக்கிறது வந்து காட்ஃபாதர் படம் தான். தமிழ் சினிமாவில் எவ்வளவோ கேங்ஸ்டர் படம் வந்திருந்தாலுமே எல்லாத்துக்குமே இன்ஸ்பிரேஷன் வந்து இந்த காட்ஃபாதர் மூவி தான். நாயகன் படத்தோட இன்ஸ்பிரேஷனை வந்து இந்த காட்ஃபாதர் படத்தை வச்சு தான் வந்து எழுதியிருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, 1940 அமெரிக்கா நியூயார்க் நகரத்தில் இருக்கக்கூடிய இத்தாலிய ஃபேமிலி ஒன்று இருக்குது. இத்தாலிய அமெரிக்க ஃபேமிலி இருக்குது. அவங்களோட கேங்ஸ்டர் குடும்பம் தான் வந்து இந்த காட்ஃபாதர் ஃபேமிலி. அதில் வந்து டான் விட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் அந்த காட்ஃபாதர். அவர் தான் காட்ஃபாதர்னு கூப்பிடுவாங்க. இந்த டான் விட்டோ அப்படிங்கிறவர் வந்து ஒரு கேங்ஸ்டராக இருந்தாலுமே வந்து நல்லவர். மக்களுக்கு மத்தியில் வந்து நிறைய மரியாதைலாம் இருக்குது இவர் மேலே. இந்த போதைப் பொருளை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வியாபாரத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் குரூப் வந்து வருவாங்க. நம்ம ஹீரோ இருக்கார்ல டான் விட்டோ, அவரோட ஃபேமிலியில் இருக்கவங்கள வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதை எதிர்த்து வந்து அவர் வந்து இருப்பார். இந்த மாதிரி தான் அந்த ஸ்டோரி போகும். படம் பார்த்தீங்கன்னா முழுக்க சண்டை இருக்கிறது, சேசிங் சீன் வைக்கிறது, பவர்ஃபுல்லான டைலாக் பேசுறது, இதெல்லாம் எதுவுமே இந்த படத்தில் இருக்காது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பொயட்டிக்கான ஒரு ட்ராமா அப்படின்னு சொல்லணும். யதார்த்த சினிமா அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. நம்ம ஒரு கேங்ஸ்டர் வாழ்க்கையை பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும் இந்த படம். இந்த காட்ஃபாதர்ல மொத்தம் 3 பாட்டு இருக்கு. இந்த படம் வந்து Amazon Prime ஜியோ ஹாட்ஸ்டார்லாம் அவைலபிளாக இருக்குது. தமிழில் தான் இருக்குது 3 பாட்டுமே. 9.2 கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி வந்து ஹையஸ்ட் IMDb ரேட்டிங்கில் 2வது இடத்துல இருக்கிறது வந்து இந்த காட்ஃபாதர் படம் தான். ஒரு தடவையாவது இந்த படத்தை பார்த்துருங்க. நிறைய சினிமா ரைட்டர்ஸ்லாம் வந்து இந்த படம் பார்த்தா வந்து நிறைய கதைலாம் எழுதுவோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய படம் கில் பில் அப்படிங்கிற படம் தான். குவென்டின் டாரண்டினோ எடுத்த இந்த படம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மூவின்னு சொல்லணும். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, பிரைடு அப்படிங்கிற நம்ம ஹீரோயின் வந்து ஸ்டார்டிங்கில் காட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு. இந்த படத்தோட ஹீரோயின் தான் அந்த பிரைடு. அவங்களுக்கு மேரேஜ் ஆகிறப்ப ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருப்பாங்க. அப்போ வந்து பில் அப்படிங்கிற வில்லன் குரூப் வந்து அங்கே இருக்க எல்லாரையுமே கொண்டுட்டு நம்ம ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டு தலையில் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி போகும்போது தான் நம்ம ஹீரோயின் வந்து உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அவங்க வந்து 4 வருஷம் வந்து கோமாவில் இருப்பாங்க. 4 வருஷம் கழிச்சு அவங்கள யாரெல்லாம் கொண்டாங்களோ அதை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்ப வந்து இவங்க எல்லாரையும் கொள்றதுக்கு வராங்க. லாஸ்ட்டில் எல்லாரையும் கொண்டாங்களா இல்லையா என்னாச்சு அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த நம்ம ஹீரோயின் வந்து பிரைட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து டெட்லி வைப்பர் அசாசினேஷன் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்குவாட் இருக்கும். அதில் வந்து எக்ஸ் அசாசினாக இருப்பாங்க. இந்த படத்தோட பெரிய பிளேஸே வந்து ஃபைட் சீன் தான். தாறுமாறாக எடுத்திருப்பாங்க. முக்கியமாக வந்து கட்டானா வச்சு தான் படம் ஃபுல்லாக மேக்ஸிமம் வந்து சண்டை போகிற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீன் பிளே வந்து அந்த மாதிரி இருக்கும் கைஸ். இதில் பார்ட் 2 கண்டினியூ ஆகும். அண்ட் இதில் வந்து நிறைய அனிமேஷன் சீன்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேரக்டர் வந்து ஆலவன் தான் படம் பார்த்துட்டு கமலஹாசனோட அந்த அனிமேஷன் சீனை வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து இந்த படத்தில் வந்து அனிமேஷன் சீன் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த அனிமேஷன் எதுக்காக இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து வைலன்ஸ் ஓவராக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து அந்த சீன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படம் வந்து Amazon Prime வீடியோவில் வந்து அவைலபிளாக இருக்குது. 8.2 கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் தான் நான் பார்த்தேன், பட் இப்போ தமிழில் அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு தெரியல கைஸ். அண்ட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய படம் ஜேம்ஸ் பாண்டோட ஸ்பெக்டர் அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து மெக்சிகோ சிட்டியை கட்டுறாங்க. அங்கே வந்து டே ஆஃப் தி டெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்குது. அங்கே ஒரு ஆளை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே நிறைய சம்பவங்கள் நடக்குது. அதை தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரகசிய அமைப்பு ஒன்று இருக்குது. இந்த அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் நடந்த பயங்கரவாத தாக்குதல் எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸ்பெக்டர் அப்படிங்கிற அமைப்பை வந்து தடுத்து நிறுத்தணும், அதோட ஹெட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அந்த மோதிரம் தான் அவருக்கு இருந்த ஒரே க்ளூ. அதில் வந்து பாம்பு முத்திரை இருக்கனால அந்த பாம்பு முத்திரையை வச்சு ஒரு மீட்டிங் ஒன்று நடக்கும் அந்த இடத்துல.
இடத்துக்கு போவார். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் வில்லனுக்கு வந்து இவன் இருக்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் மாட்டிக்கிட்டு தப்பிச்சு வரதெல்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஸ்பெக்டர் அப்படிங்கிற அமைப்பை வந்து தடுத்து நிறுத்தினாரா இல்லையா, அதோட ஹெட்டை வந்து அவர் பிடிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. வழக்கம் போல் ஜேம்ஸ் பாண்ட் படம்னாலே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே இருக்கும். அதுவும் இந்த படத்துலையும் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே ஒரு சிங்கிள் ஷாட் சீன் ஒன்று வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும் மொட்டை மாடியில். இந்த படம் வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் வந்து அவைலபிளாக இருக்குது. 6.8 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். ஆக்ஷன் மூவிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்து ஜேம்ஸ் பாண்ட் படம் நீங்கள் பார்க்காம இருக்க முடியாது. கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். அந்த மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து படம் ஃபுல்லாக நிறையவே இருக்குது. சேஸு, ஃபைட்டு, ட்ரெயின் சீன், அது இதுன்னு நிறைய வச்சிருக்காங்க படத்தில். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் எமர்ஜென்சி டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு கொரியன் மூவி. தமிழ் டப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து ஹவாய்க்கு வந்து ஒரு ஃப்ளைட் வந்து கிளம்பிட்டு இருக்கு. அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஒருத்தன் போகுது. அந்த ஃப்ளைட்டில் இருக்க எல்லாரும் மேலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து வைரஸை வந்து பரப்பி விட்டுறான். அந்த வைரஸை பரப்பினவன் வந்து இறந்து போனதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டில் இருக்க எல்லார் மேலேயுமே வந்து அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுது. இப்போ அந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு இடத்துலையுமே அதை லேண்ட் பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கே இறங்கினாலுமே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எல்லாமே பயப்படுறாங்க. இப்போ இந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே என்ன ஆச்சு, ஏன்னா எல்லாருக்குமே வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. ஃபியூவல் வந்து ஃப்ளைட்டில் வந்து கம்மியாகிக்கிட்டே போகுது, எங்கேயுமே லேண்ட் பண்ண முடியல. கடைசியில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ரொம்பவே ஒரு த்ரில்லரான மூவின்னு சொல்லணும். இந்த படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைமில் வந்து அவைலபிளாக இருக்குது. 6.8 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். செம்மையான ஒரு படம். ஃப்ளைட்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டோரி. கண்டிப்பாக பாருங்கள். ஆனால் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து லாஸ்ட் விச் ஹண்டர் அப்படிங்கிற படம் தான். வின் டீசல் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. கால்டர் அப்படிங்கிற ஹீரோ ரோல் பண்ணியிருப்பாரு. படத்தோட ஸ்டோரி என்னன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்களுக்கும் விச்சுக்கும் வந்து பயங்கரமான ஒரு சண்டை ஒன்று நடக்குது. இதில் வந்து விச் குயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராணி இருப்பாங்க. அவங்க வந்து மனிதர்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷத்தை நோயை பரப்பி வந்து எல்லாரையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இதை வந்து நம்ம ஹீரோ தடுத்து அப்போவே வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டு அதை தடுத்து அந்த விச் குயினை வந்து கொள்றாரு. அந்த குயின் வந்து விச் வந்து சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு சாபம் ஒன்று வர்றாங்க, நீ வந்து சாகாம இருப்ப அப்படின்னு. நம்ம ஹீரோக்கு வந்து சாகா வரம் கிடைக்குது. 800 வருஷம் கழிச்சு இப்போ நம்ம ஹீரோ கட்டுறாங்க. இப்போ வரைக்குமே வந்து ஒரு வின் டீசல் வந்து உயிரோட இருக்காரு. இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இவர் கொன்ன அந்த விச் வந்து திரும்பி வந்து உயிரோட வர்றாங்க அப்படிங்கிறதும், திரும்பி வந்து மனிதர்களை அழிக்கிறதுக்கு அந்த நோயை பரப்ப போறாங்க அப்படிங்கிறதும் வந்து இவருக்கு தெரிய வருது. மறுபடியும் இவர் சண்டை போட்டு மனித உலகத்தை வந்து காப்பாத்தினாரா இல்லையா, அந்த விச்சை வந்து மறுபடியும் 800 வருஷம் கழிச்சு இவர் கொன்னாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. இது ஒரு ஃபேண்டசி மூவியா இருந்தாலுமே வந்து வின் டீசல் வந்து இந்த மாதிரி படத்தில் பார்க்கறது வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸை தவிர்த்து வந்து அவர் நிறைய படம் நடிச்சிருந்தாலுமே இந்த மாதிரி ஃபேண்டசி மூவிஸில் பார்க்கும்போது வந்து ரொம்பவே வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. இந்த படம் வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் வந்து அவைலபிளாக இருக்குது. 5.9 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். ஃபேண்டசி மூவிஸ்லாம் பார்ப்பீங்க, இந்த மேஜிக் மந்திரம் இந்த மாதிரி படம்லாம் பார்ப்பீங்கன்னா வந்து இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் ஜான் விக் அப்படிங்கிற படம் தான். ஜான் விக் வந்து ஒரு எக்ஸ் ஹிட்மேனாக இருப்பார். அவரோட ஒய்ஃப் வந்து ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு இறந்துருவாங்க. அவங்க சாகுற போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாயை ஒன்று ஜான் விக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க. அவளோட ஞாபகத்தமாக இதை நீ வச்சுக்க, என்னோட ஞாபகத்தமாக நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இப்போ வந்து ஜான் விக் வந்து அந்த நாயோட பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது கார் எடுத்துகிட்டு பெட்ரோல் போட போவார். அந்த காரை வந்து வில்லனோட பையன் வந்து இது எவ்வளோக்கு விற்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இது விற்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ அந்த வில்லனோட பையன் என்ன பண்ணுறாப்புல, ஜான்விக்கோட வீட்டுக்கு வந்து ஜான்விக் அடிச்சு போட்டு அந்த நாயையும் கொண்டுட்டு அந்த கார் எடுத்துகிட்டு போயிடுறாப்புல. இதில் கடுப்பான நம்ம ஹீரோ ஜான்விக் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. பேக் டு ஹிட்மேன் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த தொழிலுக்கு வராரு. வந்து வில்லனையும் வில்லனோட அப்பனையும் சேர்த்து போட்டு தள்ளினாப்லையா இல்லையா அப்படிங்கிறதா வந்து இந்த படத்தோட ஸ்டோரி. படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்ஷன் ஃபிலிம் இருக்கும். ஜான் விக்ல மொத்தம் 4 பாட்டு இருக்கு. அண்ட் முக்கியமான மேட்டர்னா 4மே தமிழ் டப்லே இருக்கு. அண்ட் இந்த கன் ஹேண்டில் பண்ணுற விதம் வாங்கல, அது வந்து படத்தில் வந்து பிளாஸ்டாக இருக்கும் பார்க்கும்போது. இந்த படம் வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. 7.5 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். செம்மையாக பார்க்கலாம். செம்மையான எலிவேஷன் சீன்லாம் இருக்கும் படத்தில். ஃபைட் சீன்ஸ்லாம் தாறுமாறாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து கில்லர் அப்படிங்கிற படம் தான். நம்ம படத்தோட ஹீரோ வந்து ஒரு கான்ட்ராக்ட் கில்லராக இருக்காரு. அவர் வந்து போகிற இடமும் தெரியாது, வர்ற இடமும் தெரியாது. சிம்பிளாக போய் போட்டு தள்ளிட்டு அசால்ட்டாக வந்து அவர் வாழ்க்கையில் வந்து ஒரே நோக்கம் தான், இட்ஸ் நாட் பர்சனல், இட்ஸ் ஜஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். இப்போ வந்து இவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஒரு ஆளை வந்து போட்டு தள்ளுறதுக்காக சொல்கிறாங்க. இவரும் போட்டு தள்ளுறதுக்காக பில்டிங்கில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் இவரோட குறி வந்து மிஸ் ஆகுது. இவர் கொல்ல போன ஆள் மிஸ் ஆனனால இவருக்கு வந்து நிறைய பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. அது என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தாரா இல்லையா, இவர் யாரை கொல்ல போனார் அப்படிங்கிறதான் பேலன்ஸ் ஸ்டோரி இந்த படத்தோட கதை. இந்த படத்தை வந்து டேவிட் ஃபின்ச்சர் தான் வந்து எடுத்திருப்பாரு. அவரோட ஸ்டைன்லேயே ஒரு டார்க் டோனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் இருக்கும். டைலாக்ஸ் கம்மியாக, ஆக்ஷன் அதிகமாக, அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பேசவே மாட்டார் இந்த படத்தில். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. IMDbயில் பார்த்தீங்கன்னா 6.7 கொடுத்துருக்காங்க ரேட்டிங். செம்மையான ஒரு ஆக்ஷன் மூவி இந்த படம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் பேட்லேண்ட் ஹண்டர்ஸ் அப்படிங்கிற படம் தான். ஒரு பெரிய எர்த்குவாக்னால வந்து எல்லாமே அழிஞ்சு போச்சு. மிஞ்சி இருக்க மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்துட்டு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. டான்லி தான் வந்து இந்த படத்தில் ஹீரோ இருப்பார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் தான் முன்னாடி போய் நிற்பார். அங்கே இருக்கக்கூடிய சின்ன பசங்களை வந்து ஒரு சயின்ஸ் ஃபெசிலிட்டியில் கூட்டி போய் வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ டாங்லிக்கு நெருங்கிய ஒரு சின்ன பொண்ணை வந்து அங்கே வந்து ஃபெசிலிட்டி கூட்டி போய் ரிசர்ச் பண்ணுறாங்க. இதை வந்து அவங்க காப்பாற்றி கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டான்லி வந்து உள்ளே போகிறாரு. அங்கே என்ன ரிசர்ச் பண்ணாங்க, நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. மனுஷன் ஃபைட்லாம் மிரட்டி விட்டுருப்பாங்க
அடிப்பாப்பில் அந்த மாதிரி இருக்கும். ஒரு பஞ்சு குத்துனார்னா ஹல்க் மாதிரி அடிப்பார். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. 5.9 கொடுத்துருக்காங்க ரேட்டிங். செம்மையான ஒரு ஆக்ஷன் மூவி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டாப் 10 சீரிஸ் போடலான்னு இருக்கேன். உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. இது மாதிரி நிறைய வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் see you guys நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பாய்.